ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அஸ்ஸாமில் என்ன பார்க்க போகிறோம்னா, இங்கே ஃபேமஸான கோயில் காமாக்யா கோயில். இது எப்படி உருவானது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது ரக்ஷன் யாகம் நடத்தும்போது அதில் சதிதேவி போயிட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறாங்க. இது சிவபெருமானால் ஏற்றுக்க முடியல. அதனால் சதிதேவியோட உடலை வச்சு அவங்க கையில் ஏந்திக்கிட்டு ருத்ரதாண்டவம் ஆடுறாங்க. சிவன் ருத்ரதாண்டவம் ஆடினா இந்த உலகத்துக்கே அழிவுன்னு சொல்லி திருமாலுக்கு தெரிஞ்சதும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை வச்சு 108 உருவமாக அவங்கள வெட்டிடுறாங்க. அது 108 உடல் பாகங்களும் பூமியில் விழுகிற இடம் சக்தி பீடமாக மாறி இருக்குது. அதில் 57 இடம் நம்ம கண்டுபிடிக்கலை. மீதி 51 எங்கெங்கெல்லாம் விழுந்திருக்கோ 51 இடம் மட்டும் கண்டுபிடிச்சி அது நம்ம சக்தி பீடமாக நம்ம வழிபட்டுட்ருக்கோம். இதில் அஸ்ஸாமில் விழுந்தது யோனி பகுதி. இங்கே நம்ம ஊரில் நார்மலாக கோயிலில் எல்லாத்துலேயுமே உள்ளே கருவில் அதாவது ஒரு சிலை இருக்கும். ஆனால் இங்கே சிலை இல்லை. இங்கே உள்ள என்ன இருக்குது அப்படின்னா, இயற்கையாகவே யோனி பகுதியில் கல் உருவாயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் மக்கள் எல்லாம் அதையே சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி சிவபெருமானுடைய நெற்றிக்கண் வெளிப்பட்ட அந்த நெருப்பில் காமதேவன் இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அருவுருவமாக சுற்றிட்டுருக்காங்க. அப்போ காமதேவன் சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறாங்க. அதுக்கு சிவபெருமான் சொல்கிறாரு, நீ சதிதேவியோட யோனி பகுதி எங்கே இருக்கோ அதை தேடி கண்டுபிடிச்சி அங்கே நீ வழிபட்டினா நீ உருவமாக வருவ அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரையும் காமதேவன் அருவமாக தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க விஸ்வகர்மாவோட உதவியால் அதே மாதிரி அவங்க தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. தேடி கண்டுபிடிச்சி இந்த இடத்துல கோயில் கட்டினாங்க. கோயில் கட்டி வழிபட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு உருவம் கிடச்சிடுச்சு. அந்த கோயிலில் காமதேவன் வழிபட்டதுனால இது காமாக்யா தேவி கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அஸ்ஸாமில் ஜூன்லேருந்து செப்டம்பர் பருவமழை காலம். அதில் ஜூனில் ஒரு பாதி நாளுக்கு அப்புறம் அர்த்தரா மிருகஸ்ரா அப்படின்னு நட்சத்திரம் உருவாகும். அந்த வர்ற நட்சத்திர நாட்களில் 3 நாள் அம்மனுக்கு உதிரப்போக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. அந்த 3 நாளும் சிவப்பு பட்டு துணியில் சுற்றி அம்மனை வழிபடுறாங்க. 3 நாள் கோயில் திறக்க மாட்டாங்க, கோயில் மூடியே இருக்கும். அதே மாதிரி அந்த 3 நாள் அங்கே உள்ள கிராம மக்கள்லாம் சமைக்க மாட்டாங்க, விவசாயம் செய்ய மாட்டாங்க. கோயிலில் தான் அவங்க காத்திருப்பாங்க. 3 நாள் முடிஞ்சு 4ஆவது நாள் அம்புபாச்சி மேளா அப்படின்னு அங்கே மேளா நடக்கும். அந்த மேளாவில் 4ஆவது நாள் வர்ற பக்தர்களுக்கெல்லாம் அந்த பட்டு துணியை ரத்த வஸ்திரம்னு சொல்லிட்டு அந்த பட்டு துணியை கிழித்து வர்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த கோயிலில் இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கோயிலில் நம்ம போகிற வழியெலாம் பார்த்தோன்னா புறா, ஆடு இதெல்லாம் இருக்கும். இது ஏன் அங்கே நிறையா இருக்கும் அப்படின்னா, வாமாச்சிரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூஜை மாதிரி இங்கே நடத்துகிறாங்க. அதில் காலையில் தினமும் கோயில் திறக்கும்போது ஒரு ஆடு ஒரு புறா பலியிடுறது இங்கே வழக்கம். அதே மாதிரி இதில் ஆண் விலங்குகளை மட்டும்தான் பலியிடுவாங்க. நம்ம விலங்கு ஆடு புறா ஆடு நிறைய இடத்துல கட்டி வச்சுருப்பாங்க. கடைகள் விற்பனை செய்வாங்க. நமக்கு அதை வாங்கிட்டு நம்ம கோயிலில் போய் கொடுக்கலாம். அது நமக்கு பலி கொடுக்க வேணாம் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா, அதில் கழுத்தில் அந்த கயிறை கட்டிடுவாங்க. அதை கழட்டிட்டோம் அப்படின்னா அந்த கோயிலில் அது சுதந்திரமாக இருக்கும். அதை பலியிட மாட்டாங்க. கழுத்தில் கட்டியிருக்கிறது மட்டும்தான் பலியிடுவாங்க.